ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மார்க்கெட்டிங் ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மார்க்கெட்டுன்ற வேர்டை வந்து லாத்தின் வேர்டான மார்க்கெட்டஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா பிளேஸ் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் மீட் பண்ணக்கூடிய இடத்த தான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் இஸ் ஏ பிளேஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஏரியா வேர் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் and enter into the transaction involving transfer of ownership of goods and services. Next, marketing. According to American Association, marketing is the process of planning and execution the conception, pricing, promotion and distributions of ideas, goods, services to create exchanges that satisfy individual and organizational goals. According to Chartered Institute of Marketing, marketing is the process or responsible for identifying, anticipating and satisfying customer requirements profitably. Next on the scope, analyzing consumer needs and wants, analyzing consumer behavior, product planning and development, price decision, distribution, promotion, company analysis, competitor analysis. First வந்து அனலைசிங் கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவை, என்ன பொருட்கள்லாம் வேணுன்றதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாரி ப்ராடக்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் வந்து அனலைசிங் கன்சியூமர் பிஹேவியர். ஸோ கன்சியூமர் வந்து எந்தமாரி பேட்டர்னில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்ஸை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் த மார்க்கெட்டர்ஸ் டு செக்மெண்ட் அண்ட் டார்கெட் த மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ப்ராசஸ் இனிஷியேட்ஸ் வித் ஐடியா ஜென்ரேஷன்ஸ் அண்ட் ends up with product development. The product planning involves numerous activities such as branding, packaging and product line decisions. Fourth one வந்து ப்ரைஸ் டிசிஷன். ஸோ இதை யார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டர்ஸ் தான் ப்ரைஸ் டிசிஷனை வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸை வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் பாலிசி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் லைக் மார்க்கெட்டிங் கோல்ஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், காம்படிஷன்ஸ் லெவல் எக்ஸெட்ரா ஆர் கன்சிடர் ஃபார் டிட்டர்மைனிங் ப்ரைஸ் பாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். டிசைனிங் எஃபெக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஃபார் இம்ப்ரூவிங் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இந்தமாரி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால லோ காஸ்ட்டில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ராடக்டை சேல் பண்ண முடியுது. சிக்ஸ்த் ஒன் வந்து ப்ரொமோஷன். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. லைக் அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ், பர்சனல் செல்லிங் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி அனலைசிஸ். ஸோ கம்பெனி அனலைசிஸை எப்படி கேரி அவுட் பண்ணுறாங்கன்னா பை எவால்வேட்டிங் த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்பெனிஸ் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு கம்பெனியோட ஆக்சுவல் பொசிஷனை வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் காம்படிட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து காம்படிட்டர் அனலைசிஸ். ஸோ காம்படிட்டரை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டீடைல்டு எவாலுவேஷன்ஸ் ஆஃப் காம்படிட்டர்ஸ் லைக் சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், காம்படன்சிஸ், resources, cost structure and differentiation and positioning strategies is done to figure out the most competitive organization. Next வந்து functions of marketing. First வந்து market research. ஸோ ஒரு பிஸ்னஸை பற்றியும் கஸ்டமர்ஸை பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மார்க்கெட், இண்டஸ்ட்ரி, டெமோகிராஃபிக்ஸ் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரிசர்ச்சில் ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸிங். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் மீடியம்ஸ் சச்சஸ் லைக் டிவி, பிரிண்ட் இந்தமாரி யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸிங். ஸோ ஒரு ப்ராடக்டோட ஆப்டிமம் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சப்போர்ட். ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு கஸ்டமர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ், கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா கம்ஸ் அண்டர் த கஸ்டமர் சப்போர்ட் இன் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஸோ உங்கள் ப்ராடக்டை பற்றி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் பப்ளிக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எப்படின்னா த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், மேகசின்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதனால் வந்து பிஆர் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ ஒரு எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பிராண்டு வந்து பில்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து லாயல் கஸ்டமர் பேஸும் பில்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங். ஃபர்ஸ்ட் வந்து எம்பசைஸ். Consumer needs and wants are emphasized in marketing. In selling, emphasis is given to product. Next in the approach. மார்க்கெட்டிங்கில் வந்து கன்சியூமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க.
அதே செல்லிங்கில் வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராடக்டை சேல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி மோட்டிவ். மார்க்கெட்டிங்கில் வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ப்ரைமரி மோட்டிவாக இருக்குது. அதேமாரி கன்சியூமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணுறது தான் செகண்டரி மோட்டிவாக இருக்குது. அதே செல்லிங்கில் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணி கம்பெனிஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மோட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன். இன் மார்க்கெட்டிங் ப்ராஃபிட் ஓரியன்ட் ப்ராசஸ் இன்வால்வ்ட். இன் செல்லிங் சேல்ஸ் வால்யூம் ஓரியன்ட் ப்ராசஸ் இன்வால்வ்ட். நெக்ஸ்ட் வந்து பிளானிங். மார்க்கெட்டிங்கில் வந்து லாங் டேர்ம் பிளான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் பேஸ்ட் ஆன் டேஸ்டஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். அதுவே செல்லிங்கில் வந்து ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் பேஸ்ட் ஆன் ப்ரிவைலிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீட் ப்ரியாரிட்டி. இதில் வந்து நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதே செல்லிங்கில் வந்து நீட்ஸ் ஆஃப் த செல்லர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிலாசபி. பிஸ்னஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் த வே டு சாட்டிஸ்ஃபை கஸ்டமர்ஸ் நீட்ஸ். இதே செல்லிங்கில் வந்து பிஸ்னஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஜென்ரேஷன்.